ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ரேவதிஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, ரொம்ப ஈஸியான மட்டன் குழம்பு. வாங்க இந்த மட்டன் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த மட்டன் குழம்பு செய்ய ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு குக்கர் வச்சுக்கலாம். குக்கர் நல்லா சூடானதும் இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். இப்போ நெய் பார்த்திங்களான்னா நல்லா உருகி இருக்குது. இதில் நான் சின்ன வெங்காயம் ஒரு 150 கிராம் எடுத்திருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்த்துட்டு கூடவே 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த சின்ன வெங்காயம் அப்புறம் பச்சை மிளகாவை நான் ஒரு முறை வதக்கி விட்டுட்டு இதில் ஒரு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த வெங்காயத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்குங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதை நம்ம பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இந்த வெங்காயம் நல்லா வதங்கி வர நம்மளுக்கு 3லேருந்து 4 நிமிஷம் ஆகும். அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ பார்த்திங்களன்னா இந்த வெங்காயம் நல்லா வதங்கி கலரெல்லாம் மாறி இருக்குது. இந்த மாதிரி நல்லா வதங்கி கலர்ன மாறின பிறகு இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது சேர்த்த பிறகு அதனுடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போன பிறகு நம்ம மட்டன் சேர்த்துக்கலாம். மட்டன் சேர்த்துக்கிறப்போ சுத்தமாக தண்ணி வடிச்சிட்டு சேர்த்துக்குங்க. இப்போ இந்த மட்டனை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்ட பிறகு இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். அதுக்கடுத்து இந்த மட்டனுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இந்த உப்பு சேர்த்து மட்டனை நல்லா வதக்கி விடுறப்போ மட்டன்லேருந்து தண்ணி பிரிஞ்சு நல்லா கொதிச்சு வரும். இப்போ பார்த்திங்களன்னா மட்டன்லேருந்து தண்ணியெல்லாம் பிரிஞ்சு நல்லா கொதித்து வந்திருக்கு. இந்த நேரத்தில் நம்ம 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். அதுக்கடுத்து இதில் நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு மட்டன் மசாலா சேர்த்துக்கிறேன். இந்த மட்டன் மசாலாவோட ரெசிபி பார்த்திங்களன்னா நான் ஆல்ரெடி என்னோடய சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த ரெசிபியோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். வேணும்னா செக் பண்ணிக்கோங்க. அடுத்தது நம்ம சேர்த்துருக்க மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுட்டு இந்த மாதிரி நல்லா கொதித்து வந்த பிறகு இதில் நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிறேன். இப்போ தயிர் சேர்த்த பிறகு நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு குழம்பு நல்லா கொதித்து வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ பார்த்திங்களன்னா குழம்பு நல்லா கொதித்து வந்திருக்கு. இப்போ குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஒரு முறை கலந்து விட்டுட்டு குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்த பிறகும் மறுபடியும் ஒரு முறை கலந்து விட்டுட்டு நம்ம நல்லா கொதித்து வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ இந்த மாதிரி நல்லா குழம்பு கொதித்து வந்த பிறகு குக்கரை மூடி வச்சுட்டு 6லேருந்து 7 விசில் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ பார்த்திங்களன்னா 6 விசில் வந்திருக்கு. நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். ஆஃப் பண்ணிவிட்டு ப்ரெஷரெல்லாம் அடங்குற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். பார்த்திங்களன்னா ப்ரெஷரெல்லாம் நல்லா அடங்கியிருக்கு. நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்மளுடைய ரொம்ப ஈஸியான மட்டன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது கொஞ்சமாக கொத்தமல்லி கருவேப்பிலை சேர்த்துட்டு ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மட்டன் குழம்பு பார்த்திங்களன்னா சாதம் கூட, இட்லி கூட, தோசை கூட, சப்பாத்தி கூட சேர்த்து சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் இந்த மட்டன் குழம்பு ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.